ஹலோ மக்களே! இந்த விளாக் டே 2 குற்றாலம்ல எடுத்த வீடியோ தான். ஸோ மார்னிங் எல்லாம் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, கொஞ்ச நேரம் ரெசார்ட்லயே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா சுத்திட்டு இருந்தோம். ஸோ டே 2ல வந்து நாங்க லோக்கல்ல ஏதாவது ஒரு ஃபால்ஸுக்கு போலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். கேட்டு பார்த்ததுல சிற்றருவில மட்டும் அலோவ் பண்றான்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் கூட கியூல நின்னு குளிக்கிற மாரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. பட் இட்ஸ் ஓகே. வந்தது வந்துட்டோம். அங்க போலான்னு தான் பிளான் பண்ணி எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கோம். குற்றாலம் வந்துட்டு லோக்கல்ல எந்த ஃபால்ஸுமே குளிக்க முடியலன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி ஓகே லெட்ஸ் ஹோப் ஃபார் குட் திங்ஸ் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் கியூல நின்னாலும் பரவாயில்ல. ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் குளிக்க விட்டா கூட பரவாயில்லன்னு தான் கிளம்பிட்டோம் எல்லாருமே. இந்த மாரி போற வழி எல்லாமே கிளவுட்ஸு, மவுண்டெயின்ஸ்ன்னு பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. ஸோ அந்த ஏரியா விட்டு வரதுக்கு மனசே இல்ல. கார்ல போம்போதும் சரி, அங்க குளிக்கும்போதும் சரி, அந்த கிளைமேட், அந்த வெதர் கண்டிஷன் எல்லாமே எங்களுக்கு அவ்ளோ பிடிச்சிருந்துச்சு. ஈவன் சென்னையில அவ்ளோ ஹாட்டா இருக்கும்போது, அங்க நாங்க சில்லா என்ஜாய் பண்ணும்போது, அவ்ளோ மனசுக்கே அவ்ளோ காமா, பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு. சிற்றருவில குளிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெசார்ட்டுக்கே வந்துட்டோம். நாங்க இருந்த ரெசார்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமென்டரி தான். ஒரு வழியா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் எந்த அருவிக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எந்த ஃபால்ஸ் போய் பார்த்தாலுமே தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ யாரையுமே அலோவ் பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா லாங் டிராவலுக்கு அப்புறமா குற்றாலம் ரீச் ஆயாச்சு. இங்க மெயின் ஃபால்ஸ்ல அலோவ் பண்ணவே இல்ல. லாஸ்ட் 1 வீக்காவே யாரையும் அலோவ் பண்ணலன்னு தான் சொல்றாங்க இங்க. ஸோ அதனால புளியருவியில குளிச்சாச்சு. அடுத்து சிற்றருவியிலயும் குளிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ குண்டா டேம் போயிட்டு இருக்கோம் நாங்க. அங்க எப்படின்னு தெரியல. அலோவ் பண்றாங்களான்னு தெரியல. மேபி சம்டைம்ஸ் அவங்க ஆள் கம்மியா இருந்தாங்க. கிளைமேட் ஓகேவா இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை தான் போய் பார்க்கலாம். ஸோ எப்படி குளிச்சிங்க? நல்லா இருந்துச்சா? குளிச்சோம்ப்பா. எனக்கு நீ எப்படி குளிச்ச? ஒரே அழுக சார், பயம். அங்க மூஞ்சடி வச்ச வந்தான், இன்னும் அப்படியே இருக்கான். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அவனுக்கு இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால இன்னும் அவனுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் வேணும் போல. வெள்ளப்பெருக்கு ஆமா. சிற்றருவியிலலாம் ரொம்ப மினிமல் தண்ணி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஃப்ளோ வந்திருக்கோம், நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ இன்னைக்கு அங்கேயே ரொம்ப ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு, ஃபோர்ஸாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த குற்றாலம் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேமிலி மொத்தம். என்னோட ஃபேமிலி ப்ளஸ் எங்கள் அண்ணா ஃபேமிலி அண்ட் தென் என்னோட பிரதர் ஃபேமிலி, என்னோட தம்பி ஃபேமிலி. ஸோ மொத்தம் 3 ஃபேமிலி இங்கே வந்திருக்கோம். ஒவ்வொருத்தராக ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஃபால்ஸ்க்காக போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஃபால்ஸ் முடிஞ்சு அங்கே சும்மா நாங்கள் வேடிக்கை தான் பார்த்தோம், ஏன்னா அலோவ் பண்ணுறது இல்லைன்றதுனால. நெக்ஸ்ட்டு புளியருவி குளித்தோம். அடுத்து சிற்றருவியும் முடிஞ்சு இப்போ அடுத்து குண்டார் டேம் போகலாம். அங்கே வியூ சூப்பராக இருக்குன்னு சொன்னார் அண்ணா எங்களுக்கு. ஸோ அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். அண்ணாக்கு இங்கே கொஞ்சம் லோக்கல்ஸில் இருக்க பீப்புள் எனக்கு தெரியுன்றதுனால அவர் கொஞ்சம் கேட்டு வச்சுருந்தார் எங்கெங்கே போனால் எப்போ க்ரௌடு இருக்காதுன்றதுனால. ஸோ அந்த டைமுக்கு போய் விசிட் பண்ணலான்றதுக்காக இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் நாங்கள் எந்திரிக்கும் போது லைட்டாக மழை பெஞ்சுது. பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 o'clockலாம் மழையே இல்லை. கிளைமேட் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. பட் க்ளவுடி சூப்பராக இருக்குது. க்ளவுட்ஸ்லாம் அப்படி மூவ் ஆகிறது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. கொடைக்கானலுக்கு ஊட்டி இருக்கு, கூமாப்பட்டி இருக்கு, குற்றாலம் வாங்க. எங்க குற்றாலத்துக்கு வாங்க. குற்றாலத்தை பாருங்க. நைஸ் மேன். போகிற வழியிலேயே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லை அந்த சாரி போகுது. ஓ அப்படியா? ஆனால் எல்லாம் குளிக்கிறாங்கப்பா. இங்கே குளிக்கிட்ட விட போதுமே, குளிச்சுட்டு வந்துடுவோமே. அம்மையா இருக்கு இங்கே எடுக்கிற ஸோ குண்டா டேம் வந்து ரீச் ஆன உடனே அங்கே என்ட்ரன்ஸ்லேயே போட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு பே பண்ணிவிட்டு, எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்லை எனக்கு எவ்வளோ பே பண்ணோன்னு. ஸோ ஒரு பர்சனுக்கு இவ்வளோன்னு பே பண்ணிவிட்டு போட்டிங் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
ஆஃப் ரோடில் ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. மேலே போயிட்டு அங்கே 3 பப்ளிக் ஃபால்ஸ்லாம் இப்போ அலோவ் பண்ணுறாங்க குளிக்கிறதுக்கு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போய் பார்க்கலாமா? இதுக்கப்புறம் தான் மேலே ஏறுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரோடுலாம் இல்லை, ஜஸ்ட்டு ரோடே இல்லாமல் ஆஃப் ரோடில் போயிட்டு இருந்தோம். அதுலேயுமே பெருசாக எதுவும் பாதையெல்லாம் இல்லை, ஃபுல்லாகவே கல் பாறையாக தான் இருந்துச்சு. போகிற வழியில் மழை வேற பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ நனைஞ்சிட்டே போகிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. குரூப்பாக கிளம்பிட்டீங்க அப்பா? ஒன்று பாதை பார்த்து போயிட்டு இருக்கேன். பாதையை பார்த்து போகிறீங்களா? பார்த்து போங்க. அது இந்த எண்ணெய் பலகாரம் நான் சாப்பிட்ற சைக்கில் நிறுத்திட்டு சுத்தம்றாங்கப்பா. ஜுமான்சியில் வர மாதிரி 2 இயர்ஸ் 20 இயர்ஸ் மாதிரி 2 இயர்ஸ் இங்கே விட்டு போய் இருந்துட்டு வேணாம். இருக்கட்டும். பூமாப்பட்டி வேணாங்க, குற்றாலம் வாங்க. ரொம்ப கொடூரமான ரோடாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம். நடுவுலேயே ஒரு 2 ஃபால்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் வேணான்ட்டு இப்போ திரும்ப மேலே இன்னொரு ஃபால்ஸ்க்கு போகலான்னு தான் அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்க்கலாமா? முடியல, ரோடு ஃபஸ்ட்டு ரோடே இல்லை. இது நடுவில் ஒரு கேப்புக்காக உட்காந்துருக்கோம். முடியல. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. சிப்ரோடு இல்லை, நாங்கள் குளிக்க போகிறோம். தண்ணியை வச்சேன். ட்ரெக்கிங் போனதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸில் குளிச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள். ஸோ இப்போ வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு குற்றாலத்தோட ஃபேமஸான பார்டர் பரோட்டா கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ட்ரெக்கிங் போய் குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு? ஏங்க குற்றாலத்துக்கு வாங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. மேலே மட்டும் ஒரு 3-4 ஃபால்ஸ் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கும் மேலே 10 ஃபால்ஸ் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் ஒரு 3 ஃபால்ஸ்க்கு தாண்டி போய் தான் குளித்தோம். அதுலேயுமே யாருமே இல்லை. ஸோ லிட்டரலி ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸில் குளித்த ஃபீல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபால்ஸில் குளிச்சதுக்கு எல்லாருக்குமே செம்ம பசி. ஸோ குற்றாலம்லேயே ரொம்ப ஃபேமஸான பார்டர் பரோட்டா கடைக்கு தான் எல்லாருமே போயிருக்கோம்.
கடையில ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி ஒரு ஸ்பாட்ட புடிச்சு எல்லாரும் உட்காந்து அவங்கவங்களுக்கு புடிச்சத ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுமே எங்கேயாவது போலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் அப்பவும் எங்கேயுமே அலோவ் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்டின்ட்டு. ஒரு வழியா எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவங்க ரெசார்ட்டுக்கு போயிடலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் எங்க போனோங்கிறத நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். சி யூ.